கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடச்சேரி பகுதியில் உள்ள அருகுவிளை பகுதியைச் சேர்ந்தவர் ஜான் கிளைடர். இவர் தனது முதல் படைப்பான பைரி என்ற திரைப்படத்தை இயக்கியுள்ளார். இந்த படம் இன்று நாகர்கோவில் வடசேரியில் உள்ள திரையரங்கில் வெளியானது. இதனை ஒட்டி இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் திரையரங்கில் பூஜைகள் மேற்கொண்டு ரசிகர்களுடன் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். இதுகுறித்து இந்த திரைப்படத்தின் இயக்குநர் ஜான் கிளைடர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த பொழுது, கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் புறா பந்தயத்தை மையமாக வைத்தும் தாய் மகன் பாசத்தை மையமாக வைத்தும் இயக்கப்பட்டுள்ளது. இது புறா பிரியர்களை மட்டும் அல்லாது அனைத்து தரப்பு மக்களையும் கவரும் விதமாகவும் ரசிகர்களின் ரசனைக்கு ஏற்ப காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர் ரமேஷ் ஆறுமுகம் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, பைரி திரைப்படம் கன்னியாகுமரி மாவட்டம் அருகுவிளை பகுதியில் நடக்கும் சம்பவங்களை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ளது என்றும், அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களில் பெரும்பாலானோர் இந்த திரைப்படத்தில் நடித்துள்ளனர் என்றும், இது பொதுமக்களிடையே நிச்சயமாக நல்ல வரவேற்பை பெறும் என்றும் கூறினார். இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க February 23. படம் அந்த அளவு அழகாட்டு டைரக்டர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் அருகுவிளை சேர்ந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு புறா பந்தயம், புறாவோட வளர்க்குறவங்களோட ஒரு சின்ன கலாச்சாரம், அதை பேஸ் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்கு. அவ்வளோ அழகான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். புறா வளர்க்குறவங்களுக்கு இது புறா வளர்க்குறவங்களுக்கு இது பெரிய ஒரு விருந்தாக இருக்கும் இந்த படத்தை பொறுத்த அளவில். அது மட்டும் இல்லாமல் புறா உலகம் ஒரு வித்தியாசமான புதுமையான ஒரு உலகம். அதை எல்லாருக்கும் பார்க்கறது மாதிரி செய்திருக்க எங்களோட நண்பர் டைரக்டர் அவர்களுக்கு என்னோட வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நம்மளோட மேயர் மகேஷ் அண்ணனை பற்றி கண்டிப்பாக இந்த டைமில் நான் பேசணும். ஏன்னா எங்களுக்கு ஷூட்டுக்கு அந்தளவு பெர்மிஷன் ஆகட்டும், வேறு எல்லா ஹெல்ப்பும் எங்களுக்கு பண்ணி இந்த படம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்தளவு ஷூட் பண்ணதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தால் எங்களோட மேயர் திரு மகேஷ் அவர்களுக்கு எங்களோட பைரி டீம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். படம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் தேட்டருக்கு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அருகுவிளை மக்களுக்கு என்னோட சார்பாக, நம்ம டைரக்டர் சார்பாக, ஏன்னா நாங்கள் பிறந்த ஊர் அது சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அங்கே இருக்க ஒவ்வொரு கேரக்டரும் இந்த படத்தில் இருப்பாங்க. அந்தளவு முக்கியத்துவம் கொடுத்து அங்கே இருக்க ஆட்களை வச்சு தான் பண்ணியிருக்கிறோம். எதுவுமே அவங்க நடித்தது எதுவும் நடிப்பு மாதிரி இருக்காது. அந்தளவு ரியலாக வாழ்ந்துருப்பாங்க. சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். சின்ன பட்ஜெட்டுங்கிற பார்வையில் சின்ன பட்ஜெட்டுக்கு சினிமா துறையில் நெருக்கடிகள்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்படி அது சாத்தியப்பட்டது? குவாலிட்டியான கண்டென்ட்டுக்கு என்றைக்குமே அது சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட்டுங்களாம் இல்லை. குவாலிட்டியான கண்டென்ட் இருந்ததுன்னா அது அந்த ப்ராடக்ட் அது மூவ் ஆகி போயிடும். இப்போ நம்ம படம் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்திவேலன் சார் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தொடர்ச்சியாக குவாலிட்டியாக நல்ல ஒரு படங்களை எடுத்துகிட்டு வரணும்னு முனைப்பில் இருக்கிறவங்க. ஸோ நம்ம படம் முடித்த உடனே சாரை கூப்பிட்டு காமிச்சோம், பார்த்தாங்க. ஸோ பார்த்தோன்னே சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எந்த சிரத்தையும் எடுத்துக்கலாம். அந்த கொண்டு வர விஷயத்தை சார் சக்திவேலன் சார் பேர்டன் அவங்க கையில் எடுத்து இன்றைக்கி நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். குமரி மாவட்டத்தை கதை மற்ற மாவட்டங்களில் இதோட வரவேற்பு எப்படி இருக்குது இன்றைக்கி? இல்லை, இது என்னென்னா இது பேஸ் நம்ம குமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நாங்கள் பிறந்து வளர்ந்த அருகுவிளைங்கிற ஊரில் நடக்கிற புறா பந்தயம், ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருக்கிற புறா வளர்ப்பு பந்தயம், அதை பேஸ் பண்ணி எடுத்தாலும் புறா பந்தயம்ங்கிறது வேர்ல்டு வைடே இருக்குது. ஸோ இந்த தமிழ்நாட்டிலே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்குது. இந்த புறா பந்தயத்தை தாண்டி படத்தில் எமோஷனலாக அம்மா பையனுக்கான ஒரு கதை தான் மெயின் கதை. அம்மா பையனோட கதையின் ஊடாக தான் இந்த புறா பந்தயம் சொல்ல வந்தது. அவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே எது கான்ஃப்ளிக்ட் ஆகுனா புறா பந்தயம். ஸோ இதில் அம்மா பையனை எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்குவாங்கல்ல, அம்மா அப்படிங்கிற விஷயம். ஸோ இதில் ஒரு முக்கியமாக இதில் அம்மாவோட கதை ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு அடிப்படை தான் புறா பந்தயம். ஸோ அதனால் எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது என்னோட முதல் படம். இது கண்டிப்பாக இது முழுக்க ஆடியன்ஸு ஒரு 2.5 மணி நேரம் உள்ள தேட்டருக்குள்ளே வர ஆடியன்ஸை நிச்சயமாக சாட்டிஸ்ஃபை பண்ணால் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான என்கேஜிங்கான ஒரு புது சினிமா பார்க்குற ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த புறா பந்தயம் பற்றி இது வரைக்கும் புறா பந்தயம் பற்றி மாறி படத்தில் வந்திருக்கு, இன்னும் ஒரு சில படங்கள் வந்திருக்கு. ஆனால் முழுக்க இது புறா பந்தயம் அந்த வாழ்வியல் சார்ந்த ஒரு என்கேஜிங் ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக டைம் அவங்க உள்ளே வர டைம் அவங்கள ஒரு பயங்கர ஒரு எந்து பண்ணும். ஸோ அதனால் அவங்க அந்த படம் என்டர்டெயின்மெண்ட்டாக நிச்சயமாக பண்ணோம். அதனால் அவங்க தைரியம் சந்தோஷமாக அவங்க பார்த்துட்டு போவாங்க நம்புகிறோம்.